ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ராட் அக்காலி ஹை தி பன்சால் மர்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான குடும்பம். அவங்க ஃபேமிலியே பாத்தீங்கன்னா பன்சால் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தருமே கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த கேஸ் நம்ம ஹீரோ கைக்கு வருது. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கிற எவிடன்ஸ்லாம் என்ன, அதை வச்சு இவர் எப்படி மூவ் பண்ணி போறாரு, கடைசியில அந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது எக்ஸிகியூஷன்லயும் முடிஞ்ச அளவு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ராட் அக்காலி ஹை அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாரு. அதோட கண்டினியூஷன் தான் இது. இது ஒரு புது கேஸா எடுத்து இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரையுமே இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க மேல இவருக்கு வர சந்தேகமா இருக்கட்டும், அது எப்படி அடுத்தடுத்து போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. படத்துல ஏன் அந்த ஃபேமிலியை கொன்னாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் விரோதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. என்ன கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி பல பேர் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனா அது நமக்கு அப்பட்டமா தெரியுது இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சில போர்ஷன்ஸை கம்மி பண்ணியிருக்கலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.